ஆழமானவர். அவர் பேசினார்னா நான் கூட அந்த நம்ம சேகரன் வீட்டில் நல்ல சாப்பாடு இன்னைக்கு. நன்றி மறப்பது நன்றன்று. ஏன்னா நன்றி சொல்கிற கூட்டம் அது. 4 பேருக்கு நன்றி அல்ல, விஜயா மாமிக்கும் நன்றி, 5 பேருக்கு நன்றி இன்றைக்கு. அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ண சேகரனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் தான் அத்தனை காய்கறியும் நறுக்கி கொடுத்தார். நான் என் கண்ணால் பார்த்தேன். ஹீ இஸ் த பெஸ்ட் கட்டர். சேகரன், த செக்ரட்டரி ஆஃப் திருவல்லிக்கேணி ஹியூமர் கிளப், இஸ் த பெஸ்ட் கட்டர் அண்டர் த சன். சூரியனுக்கு கீழே அவர் தான் பெஸ்ட் கட்டர். ஆக இப்போ 4 பேருக்கு நன்றி அல்ல, 6 பேருக்கு நன்றி. அந்த வீட்டில் நான் சொன்னேன், கிருஷ்ணன் சார் பேசுகிறத கேட்டால் எப்படி இருக்குங்கிறதுக்கு என் மனசுக்குள்ளே. ஏன்னா நல்ல சாப்பாடு சாப்பிட்டா நல்ல சிந்தனைகள் வரும். நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டிய நேரத்தில் சிந்தித்தேன். சிந்திக்கிற போது என்னதுன்னா, நீங்கள் நல்லா மழை பெஞ்ச பிறகு ஒரு மரத்துக்கடியில் போய் நின்னீங்கன்னா, அப்போ ஒரு காற்றடிச்சதுன்னா அந்த இலைகள்லேருந்து அப்படி லேசாக அந்த மழை துளி உங்கள் உடம்புல பட்ட உடனே ஒரு சிலிர்ப்பு வரும். பார்த்துருக்கீங்களா? அனுபவிச்சிருக்கீங்களா? அதுக்கெல்லாம் நேரம் இல்லையா? எங்கே மழை பெஞ்சு முடிஞ்சிருச்சு, மழை டோட்டலாக நின்றுருச்சு, மரத்துக்கடியில் நிற்கிறீங்க, அப்படி ஒரு லேசாக காற்று அடிச்சுன்னா அதுலேருந்து அப்படி ஒரு 4 துளி படுற போது உடம்பு அப்படி ஒரு சிலிர்ப்பு பாருங்கள். அந்த சிலிர்ப்பை கொடுக்குற பேச்சு கிருஷ்ணனுடைய பேச்சு. தலைவர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் சேகரன் வீட்டு சாப்பாட்டிற்கு நன்றி தெரிவித்ததை அப்படியே நான் வழிமொழிகிறேன். எல்லாம் 2 பேரும் தான் நல்லா சாப்பிட்டோம். திருமதி சேகரன் அவர்கள் இன்று காலை எழுந்ததும் நறுக்கென்று ஏதோ சொல்லிவிட்டார். ஆகையால் காய்கறிகளை எல்லாம் எடுத்து வைத்து நறுக்க வேண்டிய ஒரு நிலை சேகரன் அவர்களுக்கு நேர்ந்தது. மிகச்சிறந்த முறையில் இந்த சொல்லரங்கத்தை தலைமை தாங்கி நடத்தி வரும் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கும், திரு தாமல் கோ சரவணன் அவர்களுக்கும், கம்பராமாயண அறிஞர் திரு ராமலிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வந்தனங்கள். பர்வீன் சுல்தானா அவர்களை பற்றி ஏற்கனவே ஒரு மேடையில் நான் சொன்ன செய்தியை இங்கு மீண்டும் சொல்லி உறுதிப்படுத்த விரும்புகிறேன். இங்கு ஏராளமான என்னுடைய உடன்பிறவா சகோதரிகள் இருக்கிறீர்கள். பர்வீன் சுல்தானா அவர்கள் என்னுடைய உடன்பிறந்த சகோதரி. அது எப்படி என்றால், பர்வீன் சுல்தானா அவர்களின் சகோதரர்களெல்லாம் தாடி வைத்தவர்கள். எனவே தாடி வைத்தவரெல்லாம் அவருடைய உடன்பிறந்த சகோதரர். அந்த வகையில் எனது உடன்பிறந்த சகோதரி அவர். ஒரு நல்ல அருமையான தலைப்புகள், இந்த தலைப்புகளை தேர்வு செய்தவர்களை மனமாற பாராட்ட வேண்டும். இன்றைய தினத்தில் என்னோடு மற்றும் 3 பேசினாலும் கூட நான் இன்று இந்த தலைப்பில் பேசுவதற்கு ஒரு மிகப்பெரிய பொருத்தம் இருக்கிறது. உங்களில் பலருக்கு அது தெரிந்திருக்காது. இது 3வது நாள். என்ன 3வது நாள்? 1897 பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி சுவாமி விவேகானந்தர் சென்னைக்கு வருகை தந்தார். சென்னையில் 9 நாட்கள் தங்கியிருந்தார். முதல் நாளும் கடைசி நாளும் அவர் எந்த சொற்பொழிவும் செய்யவில்லை. மீதி 7 நாட்களும் வேதாந்தம், சித்தாந்தம், இளைஞர்களுக்கான உரை என்றெல்லாம் பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு இடங்களில் சென்னையில் உரையாற்றினார். 9ஆம் நாள் அவர் கொல்கத்தா புறப்பட்டு சென்றார். அந்த 9 நாட்களை ராமகிருஷ்ணமடம் விவேகானந்தர் இல்லம் விவேகானந்த நவராத்திரி என்று கொண்டாடுகிறது. விவேகானந்த நவராத்திரியின் 3வது நாளில் விவேகானந்தரை பற்றி உங்களை போன்ற சிறந்த ரசிகர்கள் முன்னிலையில் பேசுவது பற்றி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக எழுத்தில் பல்வேறு உத்திகளில் எழுதுகிறார்கள். 2 கடிதங்களாலே கதை, மரம் பேசுவது மாதிரி கதை என்றெல்லாம் எழுதுகிறார்கள். பேச்சிலும் அத்தகைய உத்தியை புகுத்தி பார்த்தால் என்ன என்ற சிந்தனையில் இன்றைய ஞானத்தின் உச்சம் விவேகானந்தர் என்ற தலைப்பில் பேசுகிற போது
என்னுடைய பேச்சை உங்களோடு சேர்ந்து ஒரு பயணமாக மேற்கொள்கிறேன். விவேகானந்தர் அமெரிக்காவிலிருந்து புறப்படுகிறார், கப்பலில் இலங்கை வருகிறார், பிறகு கப்பலில் ராமேஸ்வரம் வருகிறார், பிறகு சென்னை ரயிலில் வருகிறார், வழியில் செங்கல்பட்டில் இறங்குகிறார், சென்னை வந்து சேர்கிறார். இந்த பயணத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். விவேகானந்தரோடு சேர்ந்து நாம் பயணம் செய்கிறோம். அங்கங்கே நிகழ்ந்த நிகழ்வுகள், அங்கங்கே நிகழ்ந்த ஆச்சரியகரமான பெருமிதம் வாய்ந்த சம்பவங்கள், அதன் மூலமாக வெளிப்பட்ட விவேகானந்தரின் ஞானத்தின் பெருமை, இவற்றை நாம் பார்க்கவிருக்கிறோம். விவேகானந்தரை ஞானத்தின் உச்சம் என்று ஏன் சொல்கிறோம் என்றால், வழக்கறிஞர் ராமலிங்கம் அமர்ந்திருக்கிறார். ஒரு செய்தியை சொல்கிற பொழுது அறிவியல் பூர்வமாக அதை வாதாடி நிறுவ வேண்டும். அப்படி வாதாடி நிறுவிய ஞானி என்கிற பெருமை விவேகானந்தருக்கு உரியது. இன்னும் சொல்லப்போனால் விவேகானந்தருக்கு மட்டும்தான் உரியது. எல்லாவற்றையுமே அறிவியல் பூர்வமாக சிந்தித்து அவர் வாதாடி இதுதான் உண்மை என்று நிறுவுகிறார். இளைஞர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தோல்வி வந்திருக்கிறதா? ஏன்? கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுகள், அதனால் இந்த நிலை உங்களுக்கு. அப்படியானால் இளைஞர்களே, அந்த விதிக்கு கீழே விழுந்து வணக்கம் செலுத்துங்கள். ஏனென்றால் அந்த விதியிலேயே இன்னொரு விதி புதைந்திருக்கிறது. இந்த காலத்தில் நீங்கள் சரியாக நடந்து கொண்டால் எதிர்காலத்தில் மிகச்சிறப்பான நிலையை அடைய முடியும் என்று இப்படி எல்லாவற்றையும் அவர் வகுத்து சொல்கிறார். நீ தோல்வி அடைய வாய்ப்பே இல்லை. நீ ஒன்று செய்கிறாய், அதில் 50% உன்னிடம் இருக்கிறது, 50% உனக்கு வெளியே சமுதாயத்தில் இருக்கிறது. உன்னுடைய 50% நீ முழுமையாக செய்திருந்தால் எப்படியும் உனக்கு தோல்வி வராது. 1% எதிரே உனக்கு சாதகமாக இருந்தால் கூட உனக்கு வெற்றி கிட்டிவிடும். முழுமையாக முயற்சி செய் என்று அவர் பேசுகிறார். இப்படி உலகம் அதுவரை கண்டிராத வகையில், இளைஞர்களுக்கு எழுச்சி ஊட்டக்கூடிய வகையில் அமெரிக்காவில் அவர் உரை நிகழ்த்தினார். சிகாகோவில் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்கிற வாக்கியம் ஒரு சாதாரண வாக்கியம். அப்படி ஒன்றும் அதுவரை யாரும் பேசாத வாக்கியம் அல்ல. ஏற்கனவே அந்த கூட்டத்திலேயே அதுபோல் பேசியிருக்கலாம். பலர் அமெரிக்காவில் அது முன்பு அதே போன்ற வாக்கியங்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்கிற சொல்லானது எந்த மனிதனிடமிருந்து வெளிப்படுகிறதோ அந்த மனிதனுடைய முழு ஆன்மாவும் அந்த சொல்லில் இருக்குமானால் அந்த சொல் மந்திரமாகி மக்களை தைக்கிறது. நான் சிக்கண்ணா கல்லூரியில் படித்த போது ஒரு காந்தி ஜெயந்திக்கு ஒரு எழுத்தாளரை பேச அழைத்தேன். அவரே விரும்பி எடுத்துக்கொண்ட தலைப்பு மதுவிலக்கு என்பது. மிக பிரமாதமாக பேசினார். ஆனால் அருகே நெருங்க முடியவில்லை, மதுவின் வாடை. மது குடித்துவிட்டு பேச வந்திருந்தார். இந்திரா பார்த்தசாரதி தன்னுடைய நாவல் ஒன்றின் முன்னுரையில் எழுதுகிறார், அரசாங்கம் மகாத்மா காந்தியின் எளிமையை எடுத்துக்காட்ட ஒரு கண்காட்சி நடத்தியது. அந்த கண்காட்சிக்கான செலவு 7.5 கோடி ரூபாய். 7.5 கோடி ரூபாய் செலவு செய்து காந்தியின் எளிமையை எடுத்து காட்டுகிறோம். ஒருவர் தாம் வாழ்கிற வாழ்க்கையைப் போலவே அந்த வாழ்க்கையில் உள்ள கருத்துக்களையே எடுத்து பேசினால் அந்த பேச்சு மந்திரமாகும். வள்ளலார் பேச்சுக்கள் மந்திரமாகின. வள்ளலாரை விட உயர்ந்த சொற்பொழிவாளர் தமிழில் உண்டா என்ன? விவேகானந்தருடைய பேச்செல்லாம் மந்திரமாயிற்று. மக்கள் மயங்கி கிறங்கினார்கள். அமெரிக்க மக்கள் சொக்கி போனார்கள். அடுத்தடுத்து அவருக்கு கூட்டங்கள். அந்த கூட்டங்களை எல்லாம் முடித்து கொண்டு கப்பல் ஏறி அவர் இலங்கைக்கு வந்தார். இலங்கையில் அவரை சந்திக்க இந்தியாவிலிருந்து நிரஞ்சனானந்தர் என்கிற சகோதர துறவி இலங்கை சென்றிருந்தார். இலங்கையிலும் கண்டி, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, அனுராதபுரம் போன்ற பல்வேறு இடங்களில் அவர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தினார். அமெரிக்காவில் அவர் செய்த அற்புதமான அந்த சாகச செயல் உலகம் முழுவதும் எல்லா பத்திரிகைகளிலும் வெளிவந்தது. அதனால் இந்தியாவிலும் இலங்கையிலும் முக்கியமாக தமிழகத்திலும் அவருடைய புகழ் வானளாவ பெருகியிருந்தது. அவரை மக்கள் தெய்வம் போல் காண தலைப்பட்டார்கள். இலங்கை பேச்சுக்களை முடித்துக்கொண்டு கப்பலில் அவர் ராமேஸ்வரம் வந்து இறங்கினார். பாஸ்கர சேதுபதி மன்னர் அவரை வரவேற்க வந்தார். ஒரு அழகான குதிரை சாரட் வண்டியில் விவேகானந்தரை அமர வைத்து பெருங்கூட்டத்தினிடையே அந்த குதிரைகள் செலுத்தப்பட்டன. சில கணங்கள்
அதன் பிறகு நடந்த ஒரு சம்பவம் மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அந்த குதிரைகளை அவிழ்த்துவிடச் சொன்னார் மன்னர் பாஸ்கர சேதுபதி. அவரும் அதிகாரிகளுமாக அந்த குதிரை வண்டியை அவர்கள் இழுக்கத் தொடங்கினார்கள். மன்னர் இழுத்த வண்டியில் உலகத்தினுடைய குருவான ஞான குருவான விவேகானந்தர் பவனி வந்தார். அந்த ஆச்சரிய சம்பவத்தை பார்த்து அந்த மக்கள் கூட்டம் மெய் மறந்தது. அதுவும் பத்திரிகைகளில் வெளியாயிற்று செய்தியாக. அவர் மன்னருடைய அரண்மனைக்கு வந்தார். மாபெரும் வரவேற்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. மன்னர் அவருடன் தங்கி அவருடன் உரையாடிய அந்த கொஞ்ச காலத்தை பெரும் பாக்கியமாக கருதினார். கேத்திரி ராஜா என்று ஒரு மகாராஜா வட இந்தியாவில் விவேகானந்தர் பரிவிராஜக வாழ்க்கை என்று முழு துறவியாக ஆவதற்கு முன் இந்தியாவெங்கும் பயணம் போனார். அப்படி அந்த கேத்திரி ராஜாவின் ராஜ்யத்திற்கு போன போது கேத்திரி ராஜா சொக்கி போனார். அவருடைய முகம், அந்த பொலிவு, அந்த கண்களில் இருந்த ஒலி, அவருடைய தோலில் இருந்த பளபளப்பு, இவற்றையெல்லாம் பார்த்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்து மயங்கி போய் அவருடன் உரையாடி கொண்டிருந்தார். அவர் தன்னை விட்டு போகப் போகிறாரே என்று தாபத்தால் தவித்தார். ஆனால் நம்முடைய அண்மை காலத்தில் வாழ்ந்த துறவிகளிலேயே ஆன்மீகத்தை சோதனை குழாயில் போட்டு ஞானாக்னியால் அதை பரிசோதித்தவர் விவேகானந்தர். அறிவியலில் அவ்வளவு நாட்டம் அவருக்கு. கேத்திரி ராஜாவும் விவேகானந்தரும் மொட்டை மாடியில் டெலஸ்கோப் வழியே நட்சத்திரங்களை ஆய்வு செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. இந்த கேத்திரி ராஜா விவேகானந்தர் மேல் கொண்ட அன்பால் ஒரு முறை சொன்னார், வெயிலிலும் மழையிலும் நடக்கிறீர்களே, உங்கள் தலை சூடடைந்தால் என்ன ஆகும்? உங்கள் தலைக்கு உள்ளிருக்கும் பொருள் காப்பாற்றப்பட வேண்டும். எனவே நீங்கள் தலைப்பாக அணிந்து கொள்ளுங்கள் என்று கேத்திரி ராஜா வேண்டிக் கொண்டு விவேகானந்தர் எப்படி தலைப்பாக அணிவது என்று அந்த ராஜாவிடம் கற்றுக்கொண்டார். அந்த கற்றுக்கொண்ட வகையில்தான் அவர் பின்னர் தலைப்பாக அணிந்து கொண்டார். இப்படி மன்னர்களை ஈர்த்த ஒரு துறவி பாஸ்கர சேதுபதி அவருடைய உரைகளை கேட்டு மயங்கி பிரியா விடை கொடுத்து அவரை பல்வேறு இடங்களில் பேச வைத்தார். கும்பகோணம், தஞ்சாவூரில் அவர் பேசினார். இப்பொழுது தஞ்சாவூரில் ராமகிருஷ்ண மடம் புதிய கிளை தொடங்கி பெருமதிப்பிற்குரிய சுவாமி விமூர்தானந்தர் அங்கு தலைவராக இருந்து அந்த மடத்தை நடத்தி வருகிறார். பல இடங்களில் பேசினார். மானாமதுரையில் பேசினார். பேசிய பிறகு பாஸ்கர சேதுபதியிடம் பிரியா விடைபெற்று அவர் ரயில் ஏறினார் சென்னைக்கு. அந்த ரயில் வந்து கொண்டிருக்கிறது. ரயிலில் சுவாமி விவேகானந்தர் வருகிறார் என்கிற தகவல் மக்களுக்கு தெரிந்துவிட்டது. செங்கல்பட்டில் இருக்கிற மக்களுக்கு விவேகானந்தரை, அந்த ஞானசூரியனை ஒரு முறை பார்த்து விட வேண்டும். உலகை மயக்கிய உன்னத பேச்சாளரின் குரலை ஒரு முறையேனும் கேட்டுவிட வேண்டும். இது ஒரு அரிய சந்தர்ப்பம், அதை விட்டுவிடக்கூடாது என்று பேராவல். அவர்கள் செங்கல்பட்டு அந்த ஸ்டேஷன் மாஸ்டரிடம் சென்று ரயிலை நிறுத்த சொன்னார்கள். ஆனால் அவர் நிறுத்த முடியாது. அந்த ரயிலுக்கு செங்கல்பட்டில் நிறுத்தம் கிடையாது. என்ன செய்வது? அவர் விதியை மீற முடியாது. மக்கள் தண்டவாளத்தில் படுத்துக்கொண்டார்கள். தண்டவாளத்தில் படுத்துக்கொண்ட மக்களை தாண்டி ரயில் செல்ல முடியாது. ரயில் நின்றது. விவேகானந்தர் இறங்கினார். இந்த மக்களுடைய, தமிழர்களுடைய பேரன்பை பார்த்து அவர் மிகுந்த நெகிழ்ச்சி அடைந்தார். அங்கே 2-3 நிமிடங்கள் உரையாற்றினார். விவேகானந்தரின் உன்னத சொற்பொழிவாளரின் குரல் அது எப்படி இருக்கும்? சட்டாம்பி சுவாமிகள் சொல்கிறார், தங்க குடத்தை தட்டினால் எழும் கிண்கிணி நாதம் போல் இருந்தது விவேகானந்தரின் குரல் என்று எழுதுகிறார். அந்த இனிய குரலை, கம்பீர குரலை, அந்த சொற்பொழிவை கேட்டு செங்கல்பட்டு மக்கள் மயங்கினார்கள். பிறகு பிரியா விடைபெற்று அவர் மறுபடி சென்னையை நோக்கி அந்த ரயில் ஏறி ரயில் நகரத் தொடங்கியது. இந்த இடத்தில் ஒரு சின்ன தற்பெருமை. நான் செங்கல்பட்டு ராமகிருஷ்ணா பள்ளியின் மாணவன், ஓராண்டு அங்கு படித்தவன். அன்றைக்கு செங்கல்பட்டு மக்கள் அப்படி நடந்து கொண்டதை நினைத்து இன்றைக்கு அந்த செங்கல்பட்டு ராமகிருஷ்ணா பள்ளியின் மாணவனான எனக்கு ஒரு பெருமிதம் தோன்றுகிறது. மக்கள் சரியாக நடந்திருக்கிறார்கள். அந்த ரயில் எழும்பூரில் வந்து நின்றது. வெளியே பெருந்திரளான கூட்டம், குழந்தைகள், ஆண்கள், பெண்கள், மாணவர்கள், பிரமுகர்கள் என்று ஏராளமான பேர் திரண்டிருந்தார்கள், ஆயிரக்கணக்கில். விவேகானந்தர் வியந்து போய் ரயிலிருந்து இறங்கி வெளியே வந்தபோது அங்கும் ஒரு அழகிய குதிரை வண்டி காத்திருந்தது. குதிரை வண்டியில் விவேகானந்தர் கால் பதித்து ஏறினார். தன்னுடைய அபரிமிதமான ஞானத்தால்
வேத கால இந்தியாவின் பெருமையை சிகாகோவில் உலக அளவில் நிலைநாட்டிய ஒரு ஞானசூரியன் இல்லையா? அப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடந்த பிறகு முதல் முறையாக இந்தியா வருகிறார், சென்னை வருகிறார். மக்கள் பிரமித்தார்கள். மெல்ல மெல்ல மாப்பிள்ளை அழைப்பு போல் அந்த வண்டி நகர்ந்தது. பெண்கள், சகோதரிகள், அவர்கள்தான் இன்றளவும் நம்முடைய மதத்தை, நம்முடைய ஆன்மீகத்தை காப்பாற்றுவது சகோதரிகள் தானே, ஆண்கள் அல்ல, பெண்கள் தானே. அங்கிருந்த பெண்கள் எல்லாம் பார்த்து அவர்கள் முடிவு செய்தார்கள், இந்த தேரில் இப்போது பவனி வருவது ஞானசம்பந்தருடைய அவதாரம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஞானசம்பந்தரின் அவதாரத்தை சும்மாவா வழி அனுப்ப முடியும்? அவர்கள் கற்பூர ஆரத்தி காண்பித்தார்கள். தேங்காய் பழம் உடைத்து நிவேதனம் செய்து விவேகானந்தரின் காலடியில் அந்த பொருட்களை வைத்தார்கள். சென்னை மக்கள், தமிழக மக்கள் தன்மேல் செலுத்திய பக்தியை கண்டு விவேகானந்தர் சிலிர்த்து போனார். ராமேஸ்வரத்தில் நடந்த அதே சம்பவம் சென்னையிலும் நடந்தது. இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படி தேரில் விவேகானந்தர் வருகிற போது குதிரைகள் அவிழ்க்கப்பட்டன. மக்களே அந்த குதிரை வண்டியை தாங்கள் இழுக்கத் தொடங்கினார்கள். அப்படி இழுத்தவர்களில் ஒருவர் இருந்தார். அவர் பின்னாளில் மிகப்பெரிய பிரமுகராக ஆனார். மதுவிலக்கு கொள்கைக்காகவே, மதுவிலக்கு தான் இந்தியாவின் மோட்சம் என்று கருதி விமோச்சனம் என்கிற ஒரு பத்திரிகையை நடத்தினார். எஸ் மாரிசாமி என்று ஒரு பத்திரிகையாளர் இருந்தார். அவர் வீட்டிற்கு ஒரு முறை நான் சென்றேன். உங்கள் நெற்றியில் திலகம் இருக்கிறதே, நீங்கள் என் வீட்டு பூஜை அறையில் சற்று நேரம் தியானம் செய்துவிட்டு போங்கள் என்றார் எஸ் மாரிசாமி. அவர் வீட்டு பூஜை அறைக்கு போனேன். அந்த பூஜை அறையில் எந்த சுவாமி படமும் இல்லை. அந்த ஒரே ஒரு பிரமுகர், விவேகானந்தருடைய ரதத்தை இழுத்தவர்களில் ஒரு நபராக, வாலிபராக இருந்த அந்த பிரமுகருடைய படம் மட்டும் இருந்தது. அந்த படத்தின் கீழே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது. நான் சிந்தனையில் ஆழ்ந்தேன். இன்றைய அரசியல் தலைவர்களில் யாருடைய படத்தையாவது நாம் பூஜை அறையில் வைக்க முடியுமா என்று யோசித்தேன். அப்படிப்பட்ட பிரமுகர் அன்று வாலிப வயதில் உணர்வெழுச்சியோடு விவேகானந்தரின் அந்த ரதத்தை இழுத்தவர் மூதறிஞர் ராஜாஜி. இதுவும் வாழ்க்கையில் இருக்கிறது. அப்படி பிரமித்து போனார்கள் மக்கள். அப்படி அந்த ரதம் நகர்ந்து வந்து ஐஸ் ஹவுஸ் என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்டு இப்போது விவேகானந்தர் இல்லம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தது. அலசிங்கர் போன்ற பெரிய பிரமுகர்கள் எல்லாம் கும்பம் கொடுத்து அவரை வரவேற்றார்கள். அவர்களிடையே இருந்தார் ஒரு பிரமுகர். அவர் மகாகவி பாரதியாரை புதுச்சேரி தலைமறைவு வாழ்க்கைக்கு அனுப்பிய ஒரு பிரமுகர், டாக்டர் மருத்துவர் நஞ்சுண்டராவ். அவர் விவேகானந்தரை பெரிதும் மதித்த, குருவாக நினைத்த ஒரு பெரிய மகான். அவருடைய குரு, நஞ்சுண்டராவின் ஆன்மீக குரு என்பவர் சக்கரையம்மா. இந்த சக்கரையம்மாவுக்கு திருவான்மியூரில் ஒரு சமாதி இருக்கிறது. திருவி கல்யாண சுந்தரனார் ராயப்பேட்டை வெஸ்லி கட்டிடத்தின் மாடியில் நான் நின்றபோது ஒரு கைம்பெண் பறந்து வந்து என் அருகே நின்று ஆசுவாசப்படுத்தி கொண்டு பின் சென்று விட்டார். அதை நான் பார்த்தேன் என்று உள்ளொளி என்ற புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். அந்த சக்கரையம்மன் கோயிலுக்கு 2-3 நாட்கள் முன்னால் குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. அந்த சக்கரையம்மன் கோயிலிலேயே அந்த நஞ்சுண்டராவின் சமாதி கோயிலும் அமைந்திருக்கிறது. அந்த நஞ்சுண்டராவ் அந்த விவேகானந்தரை வரவேற்றார். ஏராளமான பிரமுகர்கள் விவேகானந்தரை வரவேற்று, விவேகானந்தர் 9 நாட்கள் நம்முடைய சென்னையில் தங்கினார். 1897 பிப்ரவரி 2 பிப்ரவரி 11 முடிய 9 நாட்கள் தங்கினார். 7 நாட்கள் சொற்பொழிவு செய்தார். 7 நாட்களும் முதல் நாள், அடுத்த நாள் என்று கூட்டம் 2 மடங்காக பெருகிக் கொண்டே வந்தது. காரணம், முதல் நாள் கேட்டவர்கள் எல்லாம் சொக்கி கிறங்கி போய் வந்தார்கள். அவர்கள் மூலமாக செய்தியை கேள்விப்பட்டவர்கள் எல்லாம் மறுநாள் வந்தார்கள். தனக்கு கிடைத்த அந்த மாபெரும் ஆதரவு, அதுவும் விவேகானந்தருடைய சொற்பொழிவு, நம்முடைய தலைவர் ராமச்சந்திரன் அவர்கள் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி நகைச்சுவை பேச்சல்ல, கிளுகிழுக்க செய்யக்கூடியதல்ல, கரங்களை நீட்டி கிச்சு கிச்சு மூட்டுவதல்ல, சிந்தனையில் ஆழ்த்தக்கூடிய பேச்சு, வாழ்க்கையை மாற்றக்கூடிய பேச்சு, இளைஞர்களை திருத்தி உயர்த்தக்கூடிய பேச்சு. அந்த பேச்சை கேட்க ஆயிரக்கணக்கில் மக்கள் திரண்டார்கள் சென்னையில் என்பது அந்த காலம். இன்று நடிகர்களுக்கு தான் திகழ்கிறார்கள். ஆனால் அன்று அறிஞர்களுக்கு, சிந்தனையாளர்களுக்கு பெரும் கூட்டம் கூடிய காலம். 9 நாள் முடிவடைந்தது. விவேகானந்தர் கொல்கத்தா புறப்பட போகிறார். காந்திஜி சொல்கிறார், விவேகானந்த இலக்கியத்தை படித்த பிறகு என்னுடைய தேசபக்தி 1000 மடங்கு அதிகமாகியது என்கிறார். நேதாஜி சொல்கிறார், விவேகானந்தர் தான் என் குரு, தேசபக்திக்கு அவரே என் வழிகாட்டி என்கிறார். அரவிந்தர் சொல்கிறார்,
நான் சிறையில் இருந்தபொழுது சூட்சும ரூபமாக விவேகானந்தர் வந்துதான் எனக்கு ஆன்மீக நெறியை கற்பித்துக் கொடுத்தார் என்கிறார். அப்படிப்பட்ட பெரிய மகான், யுக புருஷர், பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றக்கூடியவர், வெறும் 39 ஆண்டு வயதிற்குள் தன்னுடைய ஞானத்தினால் உலகம் முழுவதையும் வளைத்து போட்ட பெருமகன். அவர் சென்னையிலிருந்து விலகிச் செல்கிறார் என்று அறிந்தபோது மக்கள் திகைத்து போனார்கள். அவரை எப்படி பிரிவது? இங்கே இரு என்று அவரிடம் வேண்டுகோள் வைக்க முடியாது. கொல்கத்தா செல்ல வேண்டும், அவருக்கு பணிகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு மக்கள் கூட்டம் யோசித்து சிந்தனை செய்தது. அவர்கள் விவேகானந்தரிடம் சொன்னார்கள், சுவாமி, எங்களுக்கு சென்னையில் ஒரு ராமகிருஷ்ண மடம் வேண்டும், நீங்கள் நிறுவி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் பிறகுதான் விவேகானந்தர் கொல்கத்தா சென்று சசி மகராஜ் என்ற இயற்பெயருடைய ராமகிருஷ்ணானந்தர் என்கிற துறவியை இங்கு அனுப்பினார். அவர் தொடக்கத்தில் சிறியதாக அமைத்து மெல்ல மெல்ல வளர்ந்து இன்று மயிலில் இருக்கிற பெரிய ராமகிருஷ்ண மடமாக அது உயர்ந்திருக்கிறது. அந்த சசி மகராஜ் மாபெரும் செயல்களை செய்தவர். அவர் நிறுவிய மாணவர் இல்லம் விவேகானந்தர் கல்லூரிக்கு அருகே இருக்கிறது. தாய் தந்தையற்றவர்களுக்கு சாரதாதேவி தாயாகவும் குருதேவர் பரமஹம்சரை தந்தையாகவும் வைத்து அவர்கள் ஆண்டுதோறும் 350க்கு மேற்பட்ட குழந்தைகளை சேர்த்து அந்த மாணவர் இல்லத்தை நடத்துகிறார்கள். அதற்கு வித்திட்டவர் இந்த சசி மகராஜ் என்கிற ராமகிருஷ்ணானந்தர். விவேகானந்தருடைய சகோதர துறவி, விவேகானந்தருக்கு இணையான ஒரு பெருமை உடையவர், மாபெரும் செயல்களை செய்தவர். அவர் செய்த செயல்களால் பிரமித்து போன ஒரு அன்பர் அவரிடம் சொன்னார், நீங்கள் எவ்வளவு பெருமை கொள்ளலாம், நீங்கள் எப்பேற்பட்ட மகான் என்று சொன்னபோது அவர் சொன்னார், அன்பனே, ஒரு பேனா நாவல் எழுதுகிறது, சிறுகதை எழுதுகிறது, கவிதை எழுதுகிறது, காப்பியம் எழுதுகிறது. ஆஹா, இதையெல்லாம் நான் எழுதிவிட்டேன் என்று அந்த பேனா பெருமைப்பட முடியுமா? நான் பரமஹம்சர் கையில் உள்ள பேனா என்று சொன்னார் அந்த சசி மகராஜ். அறிவின் உச்சம் என்பது, ஞானத்தின் உச்சம் என்பது அடக்கத்தை வெளிப்படுத்தும். எந்த எழுத்தாளனோ எந்த பேச்சாளனோ உடல் மொழியாலோ பேச்சாலோ கர்வத்தை வெளிப்படுத்தினால் அவன் உண்மையான ஞானி அல்ல என்று நாம் கண்டுகொள்ள வேண்டும். அடக்கம்தான் ஞானத்தினுடைய வெளிப்பாடு இல்லையா? விவேகானந்தர் அவ்வளவு மாபெரும் அடக்கத்தோடு கூடிய கம்பீரத்தோடு வாழ்ந்தார். பாலகங்காதர திலகர் விவேகானந்தர் அந்த பரிவராஜக வாழ்க்கையின் போது ரயிலில் திலகரை சந்தித்தார். அப்போது விவேகானந்தர் என்கிற பெயர் அவருக்கு கிடையாது, அவர் நரேந்திரன். ஆனால் அவருடைய கண்களை பார்த்தார், அவருடைய தோற்றத்தை பார்த்தார். மெய் மறந்து போய், நீங்கள் என்னுடன் வந்து ஒரு 5 நாளாவது தங்க வேண்டும் என்று கேட்டார். விவேகானந்தர் திலகரின் இல்லத்தில் வந்து 10 நாட்கள் தங்கினார். பெரும் கூட்டம் கூடிவிட்டது. விவேகானந்தர் சொன்னார், இந்த கூட்டத்தினிடையே இருப்பதற்காக நான் வரவில்லை, நான் தனித்து தவம் செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் புறப்படுகிறேன் என்று ஓர் இரவு அவரிடம் மட்டும் சொல்லிக்கொண்டு வெளியேறிவிட்டார். பின்னாளில் அகில இந்தியாவையும் ஒருமைப்படுத்துவதற்காக எல்லா இந்து மதத்தவர்களும் ஒப்புக்கொள்ளக்கூடிய எந்த கடவுளை வைத்து அந்த ஒற்றுமையை தோற்றுவிக்கலாம் என்று திலகர் யோசித்த போது விநாயக சதுர்த்தி வழிபாட்டை அவர் எண்ணி பார்த்தார். அந்த விநாயக சதுர்த்தி வழிபாட்டை ஒரு கோயிலிலிருந்து தொடங்கி அந்த இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று திலகர் நினைத்தார். அவருக்கு தெரிந்த ஒரே கோயில், புனிதமான கோயில், அற்புதமான கோயில், விவேகானந்தர் 10 நாட்கள் தங்கியிருந்த அவர் வீட்டின் அறை. அந்த அறையிலிருந்து தான் அந்த ஊர்வலம் தொடங்கியது. இதெல்லாம் விவேகானந்தருடைய ஞானத்திற்கான அடையாளங்கள். அந்த விவேகானந்தர் கொல்கத்தா சென்று 34 வயதில் சிகாகோவில் பேசியவர் 5 ஆண்டுகளில் மாபெரும் சாதனைகளை செய்து 39 வயதில் சித்தி அடைகிறார். அவர் சித்தி அடைவதற்கு முந்தின நாள் இரவு அந்த சித்தி அடைந்த நேரத்தில் சென்னையில் இருந்த சசி மகராஜுக்கு ஒரு காட்சி தென்பட்டது. விவேகானந்தர் தான் அடைந்த தன்னுடைய அந்த வாழ்க்கை இனி போதும் என கருதி தன் உடலையே உமிழ்ந்து குருதேவருடன் கலந்து விட்டார் என்பது போன்ற ஒரு காட்சி சசி மகராஜுக்கு தென்பட்டது. அவர் காத்திருந்தார். மறுநாள் அந்த செய்தி வந்தது, விவேகானந்தர் சித்தி அடைந்தார் என்று. விவேகானந்தருடைய உடல் எரியூட்டப்படுவதற்காக நதிக்கரையில் கொண்டு வைக்கப்பட்டது. சாரதா தேவி அன்பர்களை அழைத்தார். விவேகானந்தரின் சிஷ்யை நிவேதிதா அந்த இடத்திற்கு போவார். அவரை தள்ளி அமரச் சொல்லுங்கள், அருகே அமர வைக்காதீர்கள், ஏதாவது நிவேதிதா நேர்ந்துவிடும், செய்து கொண்டு விடுவார் என்று சாரதா தேவி அறிவுறுத்தினார்.
நிவேதிதாவிடம் அதை சொல்லி அவரை தள்ளி அமரச் சொன்னார்கள். நிவேதிதா அற்புதமான ஒரு துறவினி. விவேகானந்தரால், அவருடைய பேச்சால், அவருடைய செய்கையால் ஈர்க்கப்பட்டு அவருடைய சிஷ்யானவள். விவேகானந்தரைப் போலவே ஞானத்தில் தேர்ந்த நிவேதிதைக்கு அறிவியலில் ஆர்வம் இருந்தது. அவர்தான் தாவரங்களுக்கும் உயிர் உண்டு, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், தாமல் சரவணன் சொன்னாரே, அந்த தாவரங்களுக்கும் உயிர் உண்டு என்பதை அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து அறிவித்தவர் ஜெகதீஷ் சந்திர போஸ். ஜெகதீஷ் சந்திர போஸின் அந்த அறிவியல் இயக்கத்திற்கு பெருந்தொகையை நன்கொடையாக கொடுத்தவர் நிவேதிதா. ஜெகதீஷ் சந்திர போஸ் நிவேதிதாவின் மரணத்திற்கு பின்பு தன்னுடைய ஆய்வுச்சாலையில் அவருடைய சிலையை நிறுவி பூஜை செய்து கொண்டிருந்தார். அந்த நிவேதிதா தள்ளி அமர்ந்திருந்தார். விவேகானந்தர் உடலுக்கு எரியூட்டப்பட்டது. உலகம் கண்டிராத அந்த ஞான சூரியன் அப்படி எரிவதை பார்த்து நிவேதிதை பதறிப்போய் மனதில் நினைத்து கொண்டாள், இவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு சிஷ்யாக இருந்தேனே, ஒரு காவி வஸ்திரம் கொடுங்கள், துறவினி ஆக வேண்டும் என்று தானே நான் ஆசைப்பட்டேன். ஆனால் நீங்கள் கொடுக்கவில்லையே. வள்ளலாரை பற்றி வெள்ளை ஆடை என்று சொன்னார்களே, அதுபோல் இறுதி வரை வெள்ளை ஆடை தானே நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஏன் நான் துறவினி ஆவதற்கு தகுதி உள்ளவள் இல்லையா? ஆன்மீகத்தில் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் உயரலாம் என்று சொன்னீர்களே, எனக்கு துறவினி ஆவதற்கு அந்தஸ்து இல்லையா என்று நிவேதிதை மனதில் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த அற்புதம் நிகழ்ந்தது. காற்றில் படபடவென எரிந்த விவேகானந்தரின் காவி துண்டு துணி ஒன்று பறந்து வந்து நிவேதிதையின் மடியில் விழுந்தது. அதை எடுத்து அவர் கண்களில் ஒற்றிக்கொண்டார். இறுதி வரை அதை விவேகானந்தன் பிரசாதமாக வைத்து தனக்கு வெள்ளையாடை இருந்தாலும் துறவு நிலையை தன்னுடைய குரு அங்கீகரித்தார் என்று எண்ணி அவர் சமாதானமடைந்தாள் என்று நிவேதிதையின் தனி வரலாறு கூறுகிறது. நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் என்பது ராமகிருஷ்ண மடத்தினுடைய இலக்கியங்கள். விவேகானந்தருடைய ஞானச் சுரங்கம் முழுவதும் தமிழிலேயே கிடைக்கிறது. எத்தனையோ மடங்கள் இருக்கின்றன, பல்வேறு மடங்கள் தமிழகத்தில் எத்தனையோ வகையான சேவைகளை செய்கின்றன. எந்த மடத்தையும் நான் குறை கூறவில்லை, அந்தந்த மடத்திற்கு ஒரு பணி இருக்கிறது. ஆனால் தமிழில் இலக்கிய ரீதியாக, எழுத்து ரீதியாக அற்புதமான புத்தகங்களை விடுகிற ஒரே மடம் என்பது ராமகிருஷ்ண மடம். விவேகானந்தருடைய அத்தனை நூல்களும் அங்கே கிடைக்கின்றன. அவருடைய ஞான பொக்கிஷம் நமக்கு கிடைக்கிறது. அதை வாங்கி வாசித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் உங்கள் முன் தெரிவிக்கிறேன். இளைஞர்களுக்கான துறவி விவேகானந்தர். மன ஒருமைப்பாடு தான் நாம் அடைய வேண்டிய ஒரே தன்மை என்று அவர் வலியுறுத்துகிறார். மன ஒருமைப்பாடோடு கூடிய செருப்பு தொழிலாளி செருப்பை சிறப்பாகவும் குறைந்த நேரத்திலும் தைத்து விடுவான். மன ஒருமைப்பாடோடு கூடிய சமையல் கலைஞர் சமையலை சிறப்பாகவும் பாதி நேரத்திலேயும் செய்து முடித்து விடுவார் என்றெல்லாம் அவர் எழுதுகிறார். எனவே அவருடைய ஞான பொக்கிஷம் நமக்கு மயிலை ராமகிருஷ்ண மடத்தில் கொட்டி கிடக்கிறது, கிடைக்கிறது. அதையெல்லாம் படிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். படிப்பதோடு போதாது, பின்பற்ற வேண்டும். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. விவேகானந்தர் 39 மறைந்து விட்டார். பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் 40க்குள் மறைந்து விட்டார்கள். நாமும் ஒரு நாள் மறையத்தான் போகிறோம். ஆனால் அதற்குள் ஞான செல்வத்தை பெற்றுக்கொண்டு நம்மை மேலும் மேலும் உயர்ந்த வாழ்க்கை வாழ தகுதி உள்ளவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த கண்ணோட்டத்தில் தான் இந்த அற்புதமான சொல்லரங்கம் இன்று நிறுவப்பட்டு இங்கே பேச்சுக்கள் நடைபெற்று வருகின்றன. நீங்கள் எல்லாம் இந்த பேச்சுக்களை கூர்மையாக கேட்டு உங்கள் வாழ்விலும் நான் உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டு என் வாழ்விலும் மேன்மையடைய வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் விவேகானந்தருடைய அருள் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. இல்லை ஒன்றும் இல்லை. இந்த விவேகானந்தர் சம்பந்தப்பட்ட வரலாற்று செய்திகளை அவருக்கே உரிய பாணியில் நிரல்பட அருமையாக எடுத்து சொல்லியிருக்கிறார்.